ஜனகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பத்மா வந்து ரகுராமுக்கு முன்னாடி வந்து மசமாக மாட்டி விட்டுட்டாங்க. நம்ம தனா செம்ம மாதம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கதிர் எந்த தப்பு செய்யலைன்னு நிரூபிச்சிட்டாங்க ரகுராம் முன்னாடி. அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்கு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சீனு எப்படியா வந்தாகணுமே அப்படின்னு வந்து மாயா வந்து கேட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னால் நிச்சயமாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு வந்து 2-3 இது சேர்த்து சொன்னோன்னே உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன இப்படிலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்து ஜானகி கேட்டேன்னே. அவன்லாம் வந்து வீட்டுக்கு வான்னு சொன்னாலாம் வரமாட்டான், கொஞ்சம் ஓவராக வந்து அவன்கிட்ட பில்டப் பண்ணி சொன்னால் மட்டும்தான் வருவான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாயா, நீ நாளைக்கு நிச்சயமாக உன் புருஷன் கூட இருப்ப, அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து மாயா கிளம்பி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே வந்து கதிர் வந்து சாப்பிடாம வந்து ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. தனா உடனே வந்து என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கவா, சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து சாப்பாடு உட்காந்து பரிமாறுறாங்க. இந்த பத்மாவும் வந்து செம கடுப்பில் இருக்காங்க. என்னடா இது இப்படி ஆகி போச்சே, நம்ம வந்து இந்த இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா, ரகுராமும் வந்து ஜானகி சேர்ந்துட்டா நம்ம வீட்டில் மறுபடியும் வந்து நமக்கு மரியாதை இல்லாமல் போய்டும். நம்ம அண்ணன் சொல்கிறது வந்து எதையுமே வந்து கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் எல்லாம் இந்த தனா தான் வந்து தேவையில்லாமல் வந்து எல்லாத்தையும் திட்ட போட்டதை குழப்பி விட்டுட்டா. அவளால் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இங்கே கதிருக்கு வந்து சாப்பாடு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்களோ, மேற்கொண்டு வந்து இவனை ஏற்றுக்கிட்டா அவன் சொல்கிற பேச்செல்லாம் நம்ம கேட்குற மாதிரி ஆகி போயிடுமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பத்மாவும் பார்வதி வேகமாக ஓடி வந்து கிட்டக்க டைனிங் டேபிள் கிட்டக்க வந்து பேசுகிறாங்க. என்ன கதிர், சும்மா நாடகம் ஆடிட்டு தானே இருக்க, எதுக்கு இவனுக்கெலாம் வந்து நீ பரிமாறுறதானா, அவனே சாப்பிட்டுக்க தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து தினம் வந்து சத்தம் போடுறாங்க. எதுக்காக வந்து அவனை வந்து பேசுகிறீங்க, அவன் மாட்டுக்கு வந்து சாப்பாடு அவனுக்கு பரிமாறலாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, அப்பா கிட்ட வந்து சொன்னால் பார்த்தா சத்தம் போட மாட்டாரா அப்படின்னா, அப்பாவே வந்து என்கிட்ட கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லைங்கிற மாதிரி செமையாக நோஸ் கட்டு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல என்னது நான் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா, நான் மனிதாபிமானத்தில் செஞ்சேன்னு சொல்லுவோம். ஓ ஐயோ பாவன்னு செய்கிறியா, சரி போனால் போகுது, நான் கூட புருஷனாக ஏற்றுக்கிட்டியோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தனா அவனை நான் புருஷனாக எப்போயோ என் மனசில் வந்து ஏற்றுக்கிட்டேன், அதெல்லாம் வெளிக்கொண்டு வராமல் வந்து அமைதியாக இருக்கேன், சூழ்நிலை அதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி வர்றப்ப நிச்சயமாக நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கதிர் வந்து எனக்கு சாப்பாடு போகிறோன்ட்டு எந்திரிக்கிறப்ப தடுமாறினோன்னா டக்குன்னு தாங்கி பிடிச்சி தனா வந்து தோளில் அப்படியே கை பிடிச்சிட்டு கதிரை அழைச்சிட்டு வந்து அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க. என்ன இவன் நாளுக்கு நாள் வந்து கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா, இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கடுப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதியும் பத்மாவும் கரெக்டாக இங்கே வந்து கதிருக்கு வந்து சரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து வெளில வராங்க. அந்த சமயம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா பத்மா வந்து முன்னாடியே ராத்திரி வந்து இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக பேட்டை போய் உடச்சி தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. அதை உடனே வந்து தனா வந்து தேடி பார்ப்பாங்க, கிடைக்கலன்னொன்னே அவங்க அப்பா கிட்ட ரகுராம் கிட்ட வந்து ஹாலில் எல்லோரும் முன்னாடியே சொல்கிறப்ப பத்மா அப்போ தான் சத்தம் இல்லாமல் வந்து இங்கே பாருங்கள் இந்த பேட்டு உடஞ்சி கிடக்கு அப்படின்னு, நீங்கள் வாங்கி கொடுத்தது தானே, அவர் எப்படி உடஞ்சி அப்படின்னு ஒரு செகண்டு தனா வந்து யோசிச்சோன்னே இங்கே வந்து வேறு யார் பண்ணியிருப்பா, இந்த கதிர் தான் பண்ணியிருப்பான், வேணுன்ட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான், கையில் வந்து ஒரு பேப்பரை மாட்டிக்கிட்டு. இப்போ என்னடான்னா வந்து நீங்கள் வந்து ஆசையாக வாங்கி கொடுத்ததை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருப்பான், தனா சாதிக்கணும்னு நானும் தான் ஆசைப்பட்றேன், அவள் புருஷனா அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நான் ஏன் இப்படிலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். பேசாதடா நீ வந்து நல்லா நாடகம் ஆடுறன்னு பத்மா வந்து சத்தம் போடுறாங்க. உனக்கு உண்மையிலே வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா வந்து தனாவுக்கு நீ ஏன்டா தாலி கட்டியிருக்க போகிற, பொய் சொல்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனா அங்கே பேட்டை தேடுறதுக்காக போயிருந்த கேப்பில் வந்து ரகுராம் வந்து அடிக்கிறதுக்காக வர்றப்ப மணியும் சிவராமனும் அப்படிலாம் செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப, அப்பா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, நீங்கள் வாங்கி கொடுத்த பேட்டு இங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காட்டினோன்னா பத்மாவுக்கு என்னடா இது, நம்ம உடச்சது எல்லாமே வீணாக போயிடுச்சா, நம்மளை மாட்டி விட்ருவாளோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா இது வேறு பழைய பேட்டுப்பா, யாரோ வந்து உடச்சிருக்காங்க, நீங்கள் பாரு நீ வாங்கி கொடுத்த பேட்டு இங்கே இருக்குது, கதிர் மேலே எந்த தப்புமே கிடையாதுப்பா, நீ ஏன்ப்பா அவசரப்பட்டு அவனை திட்டுற அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி தனா சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு இந்த பக்கம் எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. பார்த்தீங்களா, அவன் எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களே, இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ரகுராம் கிட்ட வந்து மணி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. கதிரை வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. தனா எதுக்காக நீ வந்து தேவையில்லாமல் வந்து இப்படி வந்து பொய் சொல்கிற, என் மேலே என்ன திட்டினா பரவாயில்ல அப்படின்னா, நீ திட்டு வாங்குறத பார்த்துக்கிட்டு என்னாலலாம் பேசாமல் இருக்க முடியாது, எதுக்காக நீ வந்து தப்பே செய்யாமல் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு தடவையும், ஏற்கனவே ஒரு பேட்டு ஒன்று இருந்துச்சு, நல்ல வேலை பழைய பேட்டை, அதை வச்சு நான் சமாளிச்சிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, எதை கேட்டாலும் வந்து இல்லைன்னு சொல்லி பழகு, உனக்கு சப்போர்ட்டாக நிச்சயமாக நான் இருப்பேன், உனக்கு பேசுகிறதுக்காக துணைக்கியா அப்படிங்கிற மாதிரி தனா வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் மாயா வந்து யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க.
கல்யாண புடவை வந்து நீங்கள் கட்டிக்கங்க உங்கள் கல்யாணத்தில் இருந்தப்ப அதை பார்த்தா நிச்சயமாக அவருக்கு மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி மாயா நீயும் கட்டிக்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கல்யாண புடவை வந்து பார்த்துட்டு மாயாவும் கல்யாண புடவை வந்து கட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஜானகியும் வந்து கல்யாண புடவை கட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே பத்மாவை வந்து பார்க்குறாங்க. இவன் என்ன கல்யாண புடவையை கட்டிக்கிட்டு நிற்கிறா, ஒருவேளை நம்ம பையன் வந்துடுவானா, அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து முடிவு பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தா டக்குன்னு வந்து ஒரு கார் வந்து இறங்குது. காரில் இறங்கி வந்தால் சீனு வந்து டக்குன்னு வராங்க, ஓடி வராங்க வீட்டுக்குள்ளே. அதை பார்த்தோன்னே மாயா சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் மணி வந்து என்னம்மா நான் சொன்னபடி என் பையனை வர வச்சுட்டேனா அப்படின்னு அவனு சந்தோஷமாக சீனுவை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க மாயா. அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிட்டாங்க.